வணக்கம் மக்களே. என்னடா இது, ஒவ்வொரு தொட்டிக்குள்ளேயும் செங்கல் கட்டி அள்ளி போட்டிருக்காங்களே, இது என்ன உரத்துக்கு செங்கல் கட்டியை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த செங்கல் கட்டியை தான் என்னையும் செடிகளையும் பாதுகாக்கிற தங்க கட்டி இப்போதைக்கு எனக்கு. இந்த காற்றடி காலத்தில் பார்த்தோன்னா சாயந்தரம் வருவோம், மேலே மொட்டை மாடியாக ஒரு ரவுண்டு வந்துட்டு போய் விசிட் அடிச்சுட்டு போயிருப்போம். காலையில் வந்து பார்க்கும்போது அந்த மரம் அதில் இருந்த இடத்துல மரம் இருக்காது. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சத்தம் காற்று என் வீட்டு மொட்டை மாடியில் மோதி அதுலேருந்து வர சத்தம்தான். இது மிதமான காற்று அடிக்கும்போது வர சத்தம். இது ரொம்ப பெரிய சூறாவளி மாதிரி காற்று அடிக்கும்போது, இல்லை இந்த ஆடி காற்றுன்னு சொல்லாமல் அந்த மாதிரி சுழந்து அடிக்கும்போது மொட்டை மாடியில் நான் வச்சுருக்கிற செடிகளும் மரங்களும் அப்படியே பொத்து பொத்துன்னு சரிஞ்சு விழுந்துடும். ஆரம்பத்தில் என்ன பண்ணுனேன்னா, இந்த பெயிண்ட் அடிக்கிற வாளிகளை வாங்கி அதுக்குள்ளே சிமெண்ட்டு ஜல்லி கலவை போட்டு காங்கிரீட் மாதிரி உள்ளே போட்டு அதில் நடுவில் பெரிய நீளமான இரும்பு கம்பிகளை ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த மரம் செடிகளை பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன தான் கயிறை போட்டு நம்ம செடிகளையும் மரங்களையும் அதில் பிடிச்சி அட்டாச் பண்ணி கட்டி வச்சாலும், நீங்கள் காலையில் செடிக்கு தண்ணி ஊற்ற வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா, அந்த கம்பி என்ன விட்டா போகுதுன்னு அது சாஞ்சிக்கிட்டு நிற்கும். இந்த செடி நான் சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது அப்படி தொங்கிக்கிட்டு சரிஞ்சு நிற்கும். ஒரு நாள் செடியை தூக்கி வைக்கலாம், 2 நாள் செடியை தூக்கி வைக்கலாம். டெய்லி இதே வேலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஒரே போராட்டமாக போச்சு. மொட்டை மாடியில் மண்கலவை ஜாஸ்தியாக செடியில் ஏற்றுறோன்னு சொன்னோன்னா வெயிட் அதிகமாகும். அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம இந்த தேங்காய் நார் கழிவு கலந்து தான் அதில் வச்சுருக்கோம். அதனால அந்த தொட்டிகள் வந்து காற்றோடைய வேகத்தை ஈடு கொடுக்க முடியாமல் சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக எனக்கு ஸ்ட்ரைக்கான இந்த ஐடியா தான் இந்த செங்கல் கட்டி. தேவையில்லாமல் கலந்து வேஸ்ட்டு செங்கலையெல்லாம் எடுத்தேன். ஒவ்வொரு செடி வளர்க்குற தொட்டிகளையும் கேனுக்களையும் அப்படியே சுற்றி வரைக்கும் குமிச்சிட்டோம். உள்ள அடுக்க முடிஞ்சால் அடுக்கணும், இல்லைன்னா குமிச்சு அள்ளி வைக்க முடிஞ்சால் வச்சு அதில் வெயிட் லோடு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 99% என்னுடைய செடிகள் சேஃபாக இருக்குது. நானும் நிம்மதியாக இருக்கேன். இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, நம்ம இந்த நீர் உரம், அதாவது கரைசல் வடிவத்தில் உரம் கொடுக்கும்போது இந்த செங்கல் கட்டிகள் பாதி எதை உறிஞ்சி வச்சுக்கிடுது. இந்த செங்கல் கட்டியை உள்ளே போடுறதுக்கு முன்னால் சவுக்கு கம்புகளை கொடுத்து சாரம் மாதிரி கட்டி ஒன்றோட ஒன்றா இணைச்சி அப்படியும் வச்சு பார்த்தேன். ஆனாலும் அதுவும் எந்த பிரயோஜனமும் இல்லை, காற்றுல அப்படியே தூக்கி பிரட்டி வீசிட்டு. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது ஒன்று தான் எனக்கு தீர்வாக தெரிஞ்சதுனால இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை விடையும் சிறந்த முறை காற்று காலத்தில் செடிகள் சாயாமல் இருக்கிறதுக்கு வழி இருந்தால் நீங்கள் எனக்கு அதை சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.